ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கப்பன் பார்க் பக்கத்தில் இருக்க அக்வாரியம், நம்ம பெங்களூர் அக்வாரியம் அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே ஏன் அப்படின்னா, ஆக்சுவலி வெளியே போகிற ஒரு பிளான் இருந்தது. டியூ டு சில ரீசன்ஸ் அங்கே போக முடியல. அதனால் சரி இங்கே போயே ஆகணும் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னதுனால ஸோ இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இங்கே டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு 118 சார்ஜ் பண்ணுறாங்க வீக்கெண்டில். வீக் டேஸில் ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியே ரோடு இருக்குது. நம்ம பைக் அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் வெளியே, இந்த காருக்கு பின்னாடி. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வெளியே இருக்கிற சவுண்டு எதுவுமே உள்ளே கேட்கல. ஆக்சுவலாக நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கூட்டமும் அதிகமாக யாரும் வரல. இன்னைக்கு சண்டே தான், பட் ஆனால் யாரும் கூட்டம் வரல. ஏன்னா நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். நம்ம சீக்கிரமாக வந்ததுனால அது ஒரு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய் பாண்ட், கொய் ஃபிஷ் கொய் காத்து என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இங்கே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபிஷ்னா அக்வாரியமில் வளர்க்குறது அப்படின்னா கொய் தான். ஏன்? பிகாஸ் அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தனியாக செலவு பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸான ஒரு ஃபிஷ்ஷு. அது இந்த மாதிரி ஒரு பாண்டில் வளர்க்குற கொய்ங்கிறது அதோட க்ரோத் ஒரு நீங்கள் நினச்சி பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு நல்லா வளரும். நல்ல ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு என்விரான்மெண்ட் அது நம்ம அமைச்சு கொடுத்தோன்னா. ஸோ இன்றைக்கி நம்ம கொய் நண்பர்களோட ஃபஸ்ட்டு வீடியோ ஷேர் பண்ணுறோம். ஆக்சுவலி இவங்களுக்கு அடையாளம் தெரியும். நான் இப்போ இங்கே இருக்கேன். இந்த பாண்ட் அது வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த மீன் அவ்வளோவா இல்லை. ஸோ இங்கே நான் இருக்கிறதுனால இங்கே குரூப்பாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து நான் கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்க்குறேன். அங்கே எப்படி வருது நம்ம ஃபாலோ பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ இப்போ இங்கேருந்து நான் அந்த எண்டுக்கு நான் போகிறேன். அந்த எண்டுக்கு போனாலுமே ஆள் பார்த்துட்டு அது ஃபாலோ பண்ணி நம்மளை வரும் பார்க்கலாம். ஸோ இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். அது வர்றது தெரியுதுங்களா? நான் இந்த பக்கம் வந்தோடனே அது திருப்பி என் பக்கமே வந்துட்டுருக்காது. ஸோ ஆக்சுவலாக இதுங்களுக்கு ஆள் வர்றது போகிறதுலாம் தெரியுது நல்லாவே. ஸோ இப்போ அங்கேருந்து ஃபுல்லாக எம்டி ஆயிடுச்சு. அங்கேருந்து எல்லா குரூப்பும் இப்போ இங்கே வந்துடுச்சு, ஃபாலோ ஆகிடுச்சு. லாஸ்ட் வரைக்கும் போகலாம், வருதான்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே லாஸ்ட்டில் நின்றுட்டேன். சரி பாருங்கள், அது இப்போ அதுங்க நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. ஸோ இப்போ எல்லாமே இந்த பக்கம் வந்துடுச்சு. நான் அப்போவே காமிச்சால இந்த கார்னரில் எந்த மீனுமே இல்லை. நம்ம இந்த பக்கம் வந்த உடனே திருப்பி எல்லாமே இந்த பக்கம் வந்துடுச்சு குரூப்பாக. A few moments later.
ஹவுஸ் எல்லாமே சுற்றி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அப்புறம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போது கிளம்ப வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ அடுத்த ஒரு பெரிய வீடியோ வரப்போகுது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் லாங்காக போக போகிறேன், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போக போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம கடை இருக்குது, போயிட்டு அதெல்லாம் வாங்கலாமா? கோட் வேர்ட் அக்செப்டட். வாங்கலாம், ஆனால் எப்படி கொடுக்கறது, யாருக்கு கொடுக்கறது? நீங்க எல்லாம் பார்த்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ.